ஹாய், இன்னைக்கு வீடியோல ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு கம்பெனியை பத்தின ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை நம்ம பண்றோம் அப்படின்னா அந்த கம்பெனியோட பிசினஸ் எப்படி ரன் ஆயிட்டு இருக்கு, ப்ராஃபிட்ல போகுதா லாஸ்ல போகுதா, அந்த கம்பெனியோட டோட்டல் அசட்ஸ் எவ்வளோ இருக்கு, லயபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்கு, அந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கு, மேனேஜ்மெண்ட் வந்து ஹானஸ்டான மேனேஜ்மெண்ட் தானா, அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி இருக்கு, இந்த மாதிரி இன்னும் நிறைய அடிப்படையான விஷயங்களை பத்தி அனலைஸ் பண்ண போறோம் அப்படின்னு அர்த்தம். இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை பண்றது மூலமா அந்த கம்பெனியோட ஸ்டாக்ஸை நம்ம வாங்கலாமா வேண்டாமா அப்படின்ற தெளிவான ஒரு முடிவுக்கு நம்மளால வர முடியும். ஸோ சிம்பிளா சொல்ல போனா இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஒரு கம்பெனியோட ஸ்டாக்கை சூஸ் பண்றதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப்ஸ் ஆஃப் அனாலிசிஸ் இருக்கு, குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ். குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் அப்படிங்கிறது நேமுக்கு ஏத்த மாதிரி ஒரு கம்பெனியோட குவாலிட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்களை பத்தி அனாலிசிஸ் பண்றது. அந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கு, அந்த மேனேஜ்மெண்ட் டீம் வந்து ஒரு ஹானஸ்டான டீம் தானா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இப்போ ஆல்ரெடி ஒரு பிசினஸ் பண்ணி பேங்க்ரப்ட் ஆகி அந்த பிசினஸ் க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு பிசினஸ் அதே மேனேஜ்மெண்ட் டீம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த பிசினஸும் பேங்க்ரப்ட் ஆகுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரியான கம்பெனியோட ஸ்டாக்ஸை நம்ம வாங்கி போடுறப்ப ஓவர் நைட்ல அந்த ஸ்டாக்ஸோட பிரைசஸ் வந்து அப்படியே கீழே போறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு ஹானஸ்டான மேனேஜ்மெண்ட் தானா அப்படிங்கறத கண்டிப்பா நம்ம அனலைஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாம அந்த கம்பெனியோட பிசினஸ் அப்ஜெக்டிவ் என்ன, அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன, இந்த மாதிரியான விஷயங்களையும் கண்டிப்பா நம்ம அனலைஸ் பண்ணணும். நம்ம கோடிக்கணக்கா இன்வெஸ்ட் பண்ண போறோம், ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸா இருந்தா மட்டும்தான் அந்த கம்பெனில எம்ப்ளாயி சாட்டிஸ்பாக்சன் இருக்கா, கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் இருக்கா, இல்லைன்னா வந்து சப்ளையர் சாட்டிஸ்பாக்சன் இருக்கா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்கணும். ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஆன நம்மளுக்கு அந்த மேனேஜ்மெண்ட் டீம் ஒரு ஹானஸ்டான டீம் தானே, அவங்களோட பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன, இந்த மாதிரி விஷயங்களை பார்த்தா மட்டும் போதும். அடுத்து குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ். ஒரு கம்பெனியோட வரவு செலவு லாப நஷ்ட கணக்குகளை பத்தி அனலைஸ் பண்றதா இந்த குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ். இதுல தான் நம்ம பேலன்ஸ் ஷீட் அனாலிசிஸ், ப்ராஃபிட் லாஸ் அனாலிசிஸ் அண்ட் கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸ் இதெல்லாம் பண்ணுவோம். இந்த பேலன்ஸ் ஷீட்ல என்னென்ன இருக்கும், ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்ல என்னென்ன இருக்கும் அப்படிங்கறத பத்தி வரிசையா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அனாலிசிஸ். ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு வருஷத்தோட முடிவுல உங்க கம்பெனியோட ப்ராஃபிட் எவ்வளோ, லாஸ் எவ்வளோ அப்படிங்கறத கால்குலேட் பண்றதுக்காக தான் இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயருக்கும் தனித்தனியான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இருக்கும். ஏப்ரல் 1st இருந்து மார்ச் 31 தான் நம்ம ஒரு ஃபினான்ஷியல் இயர்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல அந்த ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும். அடுத்து பேலன்ஸ் ஷீட் அனாலிசிஸ். ஒரு கம்பெனியோட டோட்டல் அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் பத்தின டீடைல்ஸ்லாம் இந்த பேலன்ஸ் ஷீட்ல இருக்கும். ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி எத்தனை வருஷம் வேணா ஆகட்டும், அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ண முதல் நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த கம்பெனியோட டோட்டல் அசட்ஸ் எவ்வளோ, டோட்டல் லயபிலிட்டிஸ் எவ்வளோ, எல்லா டீடைல்ஸுமே இந்த பேலன்ஸ் ஷீட்ல இருக்கும். இந்த பேலன்ஸ் ஷீட்ல அசட்ஸ் இருக்கும், லயபிலிட்டிஸ் பத்தின டீடைல்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த அசட்ஸ்னா என்ன, லயபிலிட்டிஸ்னா என்ன? ஒரு பிசினஸை ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு சில பொருட்கள் எல்லாம் வந்து நிலையா இருக்கிற மாதிரி தேவைப்படும். சப்போஸ் இப்போ வந்துட்டு நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்னா நமக்கு முக்கியமா தேவைப்படுற விஷயங்கள் என்னென்ன, அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு கண்டிப்பா ஒரு பில்டிங் வேணும், கிச்சனுக்கு தேவைப்படுற அப்ளையன்சஸ்லாம் வேணும், வெஹிக்கிள்ஸ் வேணும், சேர்ஸ், டேபிள்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வேணும். இந்த இதெல்லாம் நம்ம ஒன் டைம்க்கு வாங்கி போட்டோம் அப்படின்னா அந்த பிசினஸ் ரன் பண்ற காலம் முழுக்க வந்துட்டு அதை பெருசா மாத்தணும்ன்ற எந்த தேவையும் இருக்காது. மெயின்டெனன்ஸ் ஒர்க் மட்டும் அப்பப்ப வந்துட்டு போகும். இந்த மாதிரி நம்ம பிசினஸை ரன் பண்றதுக்காக நிலையா வாங்கி போடுற பொருட்கள், நம்ம சொந்தமா வாங்கி போடுற பொருட்கள்லாம் அசட்ஸ்ல வரும். சிம்பிளா சொல்ல போனா அசட்ஸ் அப்படிங்கறது அந்த கம்பெனியோட சொத்துக்கள் அப்படின்னு சொல்லலாம். நம்ம அடுத்து லயபிலிட்டிஸ். நம்ம பிசினஸை ரன் பண்றதுக்கு தேவையான விஷயங்களை மத்தவங்க கிட்ட இருந்து கடனா வாங்குறோம் அப்படின்னா அது லயபிலிட்டிஸ்ல வரும். இப்ப இந்த ரெஸ்டாரண்ட் எக்ஸாம்பிளே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ரெஸ்டாரண்ட்க்கு தேவையான பில்டிங்கை வாங்குறது, இல்லைன்னா அதோட கிச்சன் அப்ளையன்சஸை வாங்குறது, இதுக்கெல்லாம் தேவைப்படுற பணத்தை நம்ம மத்தவங்க கிட்ட இருந்து வாங்குறோம் அப்படின்னா அந்த பணம் வந்து லயபிலிட்டிஸ்ல வந்து சேரும். ஸோ இந்த டோட்டல் அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் பத்தின எல்லா டீடைல்ஸுமே இந்த பேலன்ஸ் ஷீட்ல இருக்கும். ஸோ இந்த அசட் அப்படிங்கிறது ஒரு கம்பெனியோட ஈக்விட்டியையும் அதோட வேல்யூவையும் ஜாஸ்தியாக்கும். அதே சமயத்துல அந்த கம்பெனியோட லயபிலிட்டிஸ் அதோட ஈக்விட்டியும் வேல்யூயும் கம்மி பண்ணும். ஒரு கம்பெனியோட அசட்ஸ் அதோட லயபிலிட்டிஸை விட ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா அந்த கம்பெனியோட பிசினஸ் நல்லா ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம்.
அடுத்து அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸோட சம்பந்தப்பட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். நம்மளோட ஃபண்டை லாங் டேர்ம் எக்ஸ்பென்சஸ்க்காக யூஸ் பண்றோமா இல்ல ஷார்ட் டேர்ம் எக்ஸ்பென்சஸ்க்காக யூஸ் பண்றோமா அப்படிங்கறத பொறுத்து தான் அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா இல்லைன்னா ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரா அப்படிங்கறத சொல்ல முடியும். நம்மளோட பணத்தை ஒரே டைம்ல பெரிய அளவுல ஸ்பெண்ட் பண்ணி அது மூலமா வர பெனிஃபிட்ஸை நம்ம லைஃப் லாங்கோ இல்ல லாங் டேர்முக்கோ நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல வரும். இதை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமா பார்க்கலாம். இப்ப நம்ம ஒரு பிசினஸா வாங்க போறோம் இல்ல ஆல்ரெடி இருக்கிற பிசினஸே டெவலப் பண்ண போறோம். அப்படி இல்லைன்னா அந்த பிசினஸ்க்கு தேவைப்படுற பிசிக்கல் அசட்ஸ் ஆன மெஷினரிஸ் வாங்குறது, எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம் நம்மளோட ஃபண்டை செலவழிச்சோம் அப்படின்னா அதுதான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல வரும். ஏன்னா நம்ம அந்த பிசினஸ்க்கு தேவைப்படுற எக்யூப்மெண்ட்ஸ்க்கும் மெஷினரிஸ்க்கும் ஸ்பெண்ட் பண்றப்ப அதோட பெனிஃபிட்ஸ் நம்ம அந்த பிசினஸ் ரன் பண்ற காலம் முழுக்க நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும். அதனால இது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல வரும். சோ ஒரு கம்பெனியோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் இந்த பேலன்ஸ் ஷீட்ல வரும். இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்ம பிசினஸ்க்கு தேவைப்படுற ஒரு பில்டிங்கா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு வெஹிக்கிள், ட்ரக்கு, இல்ல நம்ம அந்த பிசினஸ்ல யூஸ் பண்ற கம்ப்யூட்டரா இருக்கலாம், பர்னிச்சரா இருக்கலாம். இதெல்லாம் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல வரும். ஒரு பிசினஸா ரன் பண்றப்ப ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட்ஸ்க்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ற ஃபண்ட் தான் இந்த ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ல வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஒரு ஃபேக்டரி ரன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த ஃபேக்டரியை ரீபெயிண்ட் பண்ற ஒர்க் வரலாம், இல்லைன்னா அந்த ஃபேக்டரியில இருக்க சில எக்யூப்மெண்ட்ஸ்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் வரலாம், அதை ரிப்பேர் பண்ற ஒர்க்ஸ் வரலாம். இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட்ஸ்க்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ற மணி எல்லாமே இந்த ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ல வரும். ஸோ நம்ம எம்ப்ளாயீஸ்க்கு சேலரிஸ் பே பண்றது, ப்ராப்பர்ட்டிஸ்க்கு டாக்ஸஸ் பே பண்றது, அப்படி இல்லைன்னா பிசினஸ் டிராவல் பண்ற எக்ஸ்பென்சஸ், இதெல்லாமே ரெவென்யூ எக்ஸ்பென்சஸ்ல வரும். ஸோ இந்த ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாமே இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல போய் ஆட் ஆகும். இப்ப கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கும் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சருக்கும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட் ரன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா என்னோட குட்ஸ் எல்லாம் டெலிவர் பண்றதுக்காக நான் ஒரு ட்ரக் வாங்கியிருக்கேன் அப்படின்னா அந்த ட்ரக் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல வரும். அந்த ட்ரக்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதை ரிப்பேர் பண்றதுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ற அமௌண்ட் வந்து இந்த ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ல வரும். இதுக்கப்புறம் கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸ்னா என்ன அப்படிங்கறத பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.